Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. Juicy, spark the happiness. Quench the thirst, natural. Meenakshi Faculty of Pharmacy. Admissions open for B.Pharm. Apply now. உலகெங்கிலும் இருக்கும் பிகைன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்கு அப்புறம் நடக்கின்ற 3 கிரக பயிற்சியால் நடக்கின்ற முக்கிய நிகழ்வுகளை பற்றி பேச வந்திருக்கோம். வகையில் இந்த ஆகஸ்ட் மாதம் மட்டும்தான் இப்போ நம்ம புதன் வக்ரமாக இருந்தார். எங்கே இருந்தார்? மிதுனத்தில் இருந்தார். கடகத்தில் இருந்தார், மிதுனத்துக்கு போயிருந்தார். திரும்ப கடகத்துக்கே வந்து சிம்மத்துக்கு வந்துட்டார். இப்போது புதனுடைய ஒரு பயிற்சி. ஏற்கனவே சூரியன் கடகத்தில் இருந்தவர் இப்போ சிம்மத்தில் ஆட்சி பெறுறார். அப்போ ஆட்சி பெற்ற சூரியனோட புதன் சேர்ந்தால் புதாதித்ய யோகம் என்று அழைக்கப்படுகிறது. ஏற்கனவே சிம்மத்தில் இருந்த செவ்வாய் என்ன பண்ணுறாரு? கன்னிக்கு போயிட்டார். ஒரே குழப்பமாக இருக்குது குருஜி. இப்போ யார் எங்கே தான் இருக்கா? சரி, எவனோ எங்கேயோ இருக்கான், அதை விடுங்க. மொத்தத்தில் என்னென்னா கன்னியில் செவ்வாய், சுக்கரன் என்ன பண்ணுறாரு? மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு வந்துட்டார். இத்தனையும் இந்த ஆகஸ்ட் மாதம் நடந்துருது. சுக்கரன் 1 ஸ்டெப்பு, அண்டு புதன் அண்டு சூரியன் அண்ட் ஆல்சோ செவ்வாய், இவங்கெல்லாம் சேர்ந்தால் யார் யார் வாழ்க்கையில் குபேர சம்பத்துகள் கிடைக்க போகுது, யாரெல்லாம் ஒரே ஸ்ட்ரோக்கில் பணக்காரனாக போகிறோம், யாருக்கெல்லாம் விருப்பப்பட்ட பெண்ணோட திருமணம் நடக்க போகிறது, யாருக்கெல்லாம் குழந்தை பிராப்தி நடக்க போகுது, எல்லா வகையான விஷயங்களும் ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்கு அப்புறம் என்ன பலன்கள் எல்லாம் நடக்கும் என்பதை பார்க்கிறோம். நம்ம வகையில் ஆகஸ்ட் 15ஆம் தேதி நடக்கின்ற இந்த நிறைய பயிற்சிகள் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு என்ன பலன்களை தரப்போகும்? சார், ராசிநாதன் சுக்கிரன் சந்திரனோட வீட்டில் இருக்கார். ராசிநாதன் சுக்கிரன் சந்திரனோட வீட்டில் இருக்கார். 6 கூடையவர். 6 கூடையவர் விபரீத ராஜ யோகம் அடைந்து எங்கே போகிறார்? உங்களுக்கு சந்திரனோட வீட்டுக்கு போகிறார். அப்போ உங்களுக்கு என்னென்னா ரொமான்டிக் மந்த். இது ரொமான்டிக் மந்த். நீ இவ்வளோ அழகாக இருப்பேன்னு நான் நினைக்கல, சரி, நான் இவ்வளோ அழகாக இருப்பேன்னு நினைக்கல, சரி, அப்படி லவ் பண்ணக்கூடாது. அந்த மாடுலேஷன் வேறு மாதிரி. உங்களுக்கு இப்போ தான் உண்மையிலேயே அறிவே வரும். எப்படி ப்ரப்போஸ் பண்ணுங்கிறதே உங்களுக்கு இப்போ தான் தோணும். ஓஹோ, இவ்வளோ நாள் நம்ம தப்பாக பண்ண போல இருக்குது. சார், வாழ்க்கையில் ஒன்று ஒரு லேர்னிங். என்ன சமீபத்தில் அந்த ஒரு பாட்டு பார்த்துருப்பீங்க, என்ன வேணும்? நீ தான் வேணும், அவள் தான், சிம்பிளாக முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி எவ்வளோ பேர் ட்ரை பண்ணியிருக்கான்னு நினைக்கிறீங்க? நிறைய பேருக்கு அது நடக்கிறதே கிடையாது. சும்மா படத்தில் மட்டும்தான். நீங்கள் போய் வேணால் கேட்டு பாருங்கள், என்ன வேணும்னு கேட்டு பாருங்கள், வேறு எதையாவது காட்டுவாங்க. ஸோ அதனால் செப்பல்ஸை சொன்னாங்க. ஸோ அப்போ 6 கூடிய 3ஆம் இடத்திலே மறையும் பொழுது இது போன்ற பலன்கள் ரொமான்டிக் மந்தாக இருக்கும். இந்த மாதம் ஃபுல்லாக ரொமான்ஸ் தான். எவன் எப்படி போனால் என்ன சார்? நமக்கு நம்மளாச்சு. அவளும் நானும் அமுதும் தமிழும், அழகான பாட்டு சார். சமீபத்தில் இது எவனோ ஒருத்தர் இன்ஸ்டாவில் மாட்டி வச்சு, அவளும் நான், அது அப்படி தெலுங்குக்காரங்க பண்ணால் எப்படி இருக்கும்? அவளும் நானும் அமுது தமிழும். சார், இப்படி கேட்டால் கூட நல்லா இருக்குது சார். ஓ, இவங்க இப்படிலாம் ட்ரை பண்ணி இப்படிலாம் ப்ரப்போஸ் பண்ணால் கண்டிப்பாக அது கிடைக்காதுப்பா. 6 கூடிய 3ஆம் வீட்டில் மறையும்போது விதவிதமான காதல் கற்பனைகள்லாம். எதற்கு இதை சொல்லுகிறேன் என்றால், இந்த லவ் ஸ்டோரி எழுதுறேன்னு ஸ்கிரிப்ட் எழுதுறவனா இருக்கான் பார்த்தீங்களா, அதை லவ் பண்ண தெரிஞ்சவங்கள்ட்ட கொடுங்க. சமீபத்தில் நிறைய படங்கள் இவங்க உண்மையிலே லவ் பண்ண தெரிஞ்சு தான் லவ் பண்ண எடுக்கிறாங்களா, இல்லை சும்மா கட்டி நம்மளை ஏமாத்துறது எடுக்கிறாங்களா, நான் வரலாம். ஸோ அப்போது இந்த மாதம் ஃபுல்லாக ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸு, ஸ்டோரி ரைட்டர்ஸு, காதல் எழுதுகிறவங்க எல்லாம். அடுத்ததாக இந்த ராசிநாதன் இப்படி இருக்கார். 2ஆம் இடத்துல குரு ஒரே தங்கமாக சேரும். இந்த 2வது இடத்துல குரு இருந்தால் தங்கம் வாங்க, ரிஷபராசிக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி தான். செக்கத்தங்கம் ஜுவல்லரி இதெல்லாம் அவங்களுக்கு தான் நடக்கும். ஏன்னா 8 கூடையவன் யார்? குரு பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறார். 2 கூடைய வக்கரம் பெற்ற புத பகவான் 4ஆம் வீட்டில் இருக்கிறார். அப்பா, இப்பயாவது பணம் வருமா? கண்டிப்பாக வரும். இந்த புதனும் சூரியனுமாக சேர்ந்த 4 கூடையவன் ஆட்சி. அடடா மழடா அடமழடா, அது உங்களுக்கு தான். 4ஆம் வீட்டில் ஆட்சி. 4 கூட ஆட்சினா என்ன? இனிமேல் உட்காந்துட்டு வேலை பார்க்க போகிறேன். என்ன கம்பெனியில் என்னென்ன ஓட விட்டானுங்க சார். நான் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கும்போது இந்த தெருவில் பைக் எடுத்துருவோம் சார், அப்படியே லெஃப்ட் எடுத்து ரைட் எடுத்து அங்கே போய்ட்டு வாம்பாங்க. சாதாரண ஃபோட்டோகிராஃபராக இருப்பேன் சார். கன்னியாகுமரி போய்ட்டு சன் செட்டை நீங்கள் அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே இமயமலைக்கு போய் பத்ரிநாத் கேதார்நாத் எடுத்துருவான்னு சொல்லுவாங்க சார். எல்லாத்துக்கும் சேர்த்து 3 நாள் தான் லீவ் கொடுப்பாங்க. இப்போ அந்த நிலைமையெல்லாம் மாறி எனக்கு கீழே 2 அசிஸ்டண்ட்டை கொடுத்துட்டாங்க போன்ற ஒரு உயர்ந்த படிநிலை. உங்களுக்கு ஒரு சந்தோஷம். இவ்வளோ நாள் இவன்கிட்ட நான் மாட்டிகிட்டு இருந்தேன், எங்கிருந்தோ வந்து ஜீவன் இப்போ நீ மாட்டிக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி ரிலீவிங். 4ஆம் இடத்திலே ஆட்சி பெறும் பொழுது நமக்கு வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய சந்தோஷமே நம்ம மேனேஜர் லீவ் போடுறதுனால தான். நீங்கள் வேணால் பாருங்கள், உங்கள் உயரதிகாரி என்றைக்கு லீவ் போட்டானோ அன்னைக்கு நாள் எல்லா வேலையும் சுமூகமாக நடக்கும். நீங்களே கிளைண்ட்டு ஃபார்ம்லாம் வாங்குவீங்க, ஃபில்அப் பண்ணி, எங்கே வா ஃபில்அப் பண்ணி தத்துக்கு அதில் போடு,
எல்லா வேலையும் நீங்களே முடிப்பீங்க. காரணம் என்னென்னா, இந்த ஆள் இருந்தால் தான் வேலை நடக்காது, இவர் லீவ் போட்டார்னா வேலை நடக்கும். 4 குடைவன் ஆட்சி பெற்றால் சுகம். வாழ்க்கையில் கம்பெனிக்கு போகிறது கூட ஒரு சுகம் சார். இவர் மூஞ்சி எவனில் இருந்தால் பார்த்துட்டு உட்காந்துருக்காரு. சில பேர் பார்த்தீங்கன்னா செக்ரட்டரி டு த எம்டின்னு உட்காரச்சிருவாங்க. இவர் அப்படியே உட்காந்து மூஞ்சி பார்த்துட்டே இருக்கணும். இவன் எப்பெல்லாம் நம்மளை பார்க்குறான் அதுவும் தெரியாது, நம்ம எப்பெல்லாம் அவனும் அதுவும் தெரியாது. ரொம்ப டஃபஸ்ட் ஜாப். சில சுகமான பணிகள் என்பது உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக இந்த சூரிய பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறார். செவ்வாய் 5ஆம் இடத்தில் இருக்கிறார். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் என்ன பலன்களை தருகிறார்? செவ்வாய் யார்? சிறப்புருமணியே செவ்வாய் தேவே குறையிலாதருள்வாய் எல்லாம் சொல்கிறாங்க. யார்? 7 குடையவர். திரும்பவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே பாயிண்ட்டே டச் ஆகுது. 7 குடைய செவ்வாய் பகவான் 5ஆம் வீட்டில் இருக்கிறார். அப்போ 7னா மனைவி சார். 7னா உங்களுடைய காதல், இன்பம் எல்லாம். இவர்கள் 5ஆம் வீட்டில் இருக்கும்போது என்ன ஆகும்? இதெல்லாம் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக குழந்தை வந்துடும், அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு. அப்போ 5ஆம் வீட்டில் புத்திர பிராப்திக்காக நான் ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணுறேன் சார். ஐவிஎஃப் பண்ணி பார்த்தேன், ஐவிஎஃப் பண்ணி பார்த்தேன், ஒன்றும் நடக்கலை சார். காதலுக்கென்று ஒரு தேவன் இருக்கிறான், அவன் நல்ல காதலை சேர்த்து வைப்பான். கவலைப்படாதீங்க, உண்மையாக லவ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பிறந்துடும். சில பேர் மகப்பேறு மருத்துவமனை போகிற நேரத்தை விட்டுட்டு சந்தோஷமாக செவ்வாய் பகவானை, வெற்றி வேல் முருகனுக்கு அரோஹரா, முருகப்பெருமானை பிடிங்க, கண்டிப்பாக குழந்தை பிறக்கும். இந்த மாதம் உங்களுக்கு புத்திர பிராப்திக்கான மாதம், லவ்க்கான மாதம். நிறைய பேர் சும்மாவே சண்டையில் இருப்பான். அழகே சுகமா உன் கோபங், இந்த பாட்டு பாடுற நேரத்துக்கு ஒரு ஐ லவ் யூ மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா ஒரு வெள்ளை குடிக்கு ஒரு வேலையாயிரும். அவ்வளோதான். என்ன 2 திட்ட போகிறாங்க, நம்ம வாங்காத திட்டா. இந்த பதிவை பார்த்துட்டு உங்கள் ஒய்ஃபுக்கு ஒரு ஃபோன் பண்ணி ஐ லவ் யூ டார்லிங், அடுத்த வாரத்தை வரும், என்ன குடிச்சிருக்கியா? நோ சீரியஸாகவே சொல்கிறேன், ஐ லவ் யூ அம்மா. ஒரு 4 தடவை திட்டு வாங்க போகிறீங்க, 5ஆவது தடவை சமாதானம். அவ்வளோதான் சார் லைஃபு. ஹாப்பி ஒய்ஃபு ஹாப்பி லைஃப்னு சொன்னான். சிம்பிள். அப்போ டைவர்ஸ் ஆகணும்னு முடிவு பண்ணவங்கெல்லாம் முடிவை கீழே போட்டுருங்க. காதல் சேரும் நேரம். சக்கை கரும்பு என்றாலும் சர்க்கரை தான் மிச்சம் இருக்கும், பிரிந்து போன காதல் என்றாலும் பிரியம்தான் மிச்சம் இருக்கும். அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் காதல் சேரப்போகிறது. நீங்கள் மீண்டும் இன்பமாக இருக்க போகிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கை பழையபடி துவங்க போகிறது போன்ற நிறைய விஷயங்கள்லாம் சொல்லிட்டே போகலாம். அவ்வகையில் சனி வக்கரம் என்ன பலன்களை தரப்போகிறது? சார் நீங்கள் சும்மா இல்லாமல் என்ன பண்ணிட்டீங்க, ஒரு கம்பெனி நல்லா பிச்சுக்கிட்டு ஓடுது, ஒரு கம்பெனி நல்லா ஓடுது. இந்த கம்பெனி ஓடும்போது என்ன ஆயிடுச்சுன்னா வருமானம் நிறையா வருதுன்னு உங்களுக்கு ஒரு ஆசை. நம்ம இப்போ இங்கே ஆரம்பித்த மாதிரியே நம்ம அப்படி ஸ்ரீநகரில் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலாம், வெள்ளிவாக்கத்தில் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலாம், தாம்பரத்தில் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலாம். வி ஆர் நாட் கார்பரேட். நம்ம ஒன்றும் அந்தளவுக்கு வளரல. அப்போ 11 குடைவன் சனி பகவான் வக்கரமாகும் பொழுது ஒரே பலன் தான். உங்கள் கம்பெனி நல்லா டெவலப் ஆயிடுச்சுங்கிற ஒரே ஒரு விஷயத்தில் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, தாம்பரத்தில் ஒரு கம்பெனி, வெள்ளிவாக்கத்தில் ஒரு கம்பெனி, டி-நகரில் ஒரு கம்பெனி, பயங்கர பிஸி ஆகிட்டு. வி ஆர் நாட் கார்பரேட். நம்ம ஒன்றும் அந்தளவுக்கு வளரல கோபால், தயவுசெய்து புரிஞ்சுங்க. நம்ம ஒரு கம்பெனிலேருந்தே நம்ம ஒன்றும் ஒரு 5 லட்ச ரூபா கூட சம்பாதிக்கல. அப்புறம் எதுக்கு நமக்கு 3 கம்பெனி? சில பேர் நம்பிக்கையின் அடிப்படையில் லோன் வாங்குவாங்க, பேங்க்குக்காரங்களை பிடிச்சி டென்ஷன் பண்ணுவாங்க. சார் நம்புங்க மேடம், நம்புங்க, இந்த கம்பெனி மாதிரி அந்த கம்பெனி கொண்டு வருவேன் சார், இதில் ஏதாவது சாதிச்சு காட்டுங்க சார், எல்லாம் சேர்ந்து குமுலேட்டிவாக தான் சாதிக்க முடியும்னு சொல்லி பேங்க்காரங்களையும் டொக்கல்ல விட்டு நம்மளும் மாட்டி இந்த 11 குடையவர் வக்கரமாகும் பொழுது என்ன நடக்கும் என்றால் அதீத நம்பிக்கைகளால் பணத்தை நீங்கள் மாட்டிக்கிற நிலைமை ஏற்படும். ஸோ ரிஷபராசிக்காரர்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றும் பண்ண வேணாம். பொருளாதாரத்தெல்லாம் கீழே போட்டுடலாம். உங்களுக்கு வேலை இப்போ அது கிடையாது. லவ் பண்ண போகிறீங்க, குழந்தை வரப்போகுது, ஃபேமிலியோட ஜாலியாக சாயந்தரமான டெய்லி பீச்சுக்கு போகிறீங்க, பார்க் போகிறீங்க, என்ஜாய் பண்ணுறீங்க. இது மட்டும்தான் பண்ண போகிறீங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு ரொமான்டிக் மந்த்.